நம்ம கூட ரொம்ப என்னடா இவன் இவ்வளோ அழிச்சாட்டியும் பண்ணுறானே, ஆனால் அவனுக்கு வீஸ் மட்டும் இப்படி கூடுதேங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கிறது. என்னன்னா முழுக்க கூகுளை பைபாஸ் செய்து அதை வீஸ் கூட்டுறதுக்கான தகுடுதத்த வேலைகளை செய்து பயங்கரமான மோசடி செய்திருக்கிறார். இது நிச்சயமாக சர்வதேச பிரச்சனையாக மாற வைத்திருக்கிறது. சர்வதேச நிறுவனங்கள் கூட சவுக்கு மீது சவுக்கு ஒரு பக்கம் பெண் விஷயத்தில் மோசம், பெண்களை பாலியல் சுரண்டலாக பார்ப்பது, போக பொருளாக பார்ப்பது, அவர்களை சுரண்டலுக்காக பார்ப்பது இருக்கு இல்லையா, அப்படி ஒரு பார்வை ஃபெலிக்ஸிடமும் இருந்திருக்குது என்பதை நேற்று இரவு 7:30 மணிக்கு ஒரு வீடியோ, அதிர்ச்சியான வீடியோ ஒன்று வெளியாகிறது. ஆனால் இந்த பெலிக்ஸ் மனைவியிடம்தான் அந்த சம்பந்தப்பட்ட அபலை பெண், பாதிக்கப்பட்ட பெண் கதறி இருக்கிறார். அதை நீங்க கொஞ்சோடு மனசாட்சியோட ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில பார்த்து வச்சுங்களேன், நம்மளே அழுதுருவோம். அவ்வளவு தூரத்துக்கு கொடூரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். 10 நாளா அப்படியே என் பக்கம் லைட்டு திருப்புறாங்கக்கா. இந்த காசு உனக்கு எப்படி குடிச்சா என்ன பேசுறதே தெரிய மாட்டேன், நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? இப்ப கூட நான் ஃபைனலா என்ன சொன்னேன் சொல்றாங்க, அந்த காசு. இது ஒரு நல்ல உதாரணம். பெண்களை போக பொருளாக பயன்படுத்திக் கொள்வது, பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டி விடுவது, போலவே பணத்துக்காக என்ன வேண்டாம் செய்வது. சவுக்கு போன்ற ஒரு கஞ்சா கிராக்கிகளை, கிரிமினல்களை வளர்த்து விடுவது என்பது எவ்வளவு ஒரு ஆபத்தாக, சமூக கேடாக என்று வளர்ந்துக்கு என்று பார்த்தால் நெஞ்சு பொறுக்குதில்லை. அந்த அளவுக்கு ஃபெலிக்ஸ் அவர்கள் இவ்வளவு மிருகமாக இருந்ததை நினைச்சு கூட பார்க்கல. ஏனென்றால் அந்த வரியில் ஒவ்வொரு அந்த ஆடியோ கேட்டீங்கன்னாக்க, நீங்களே அந்த ஆடியோ போகிறேன் கேளுங்க, எவ்வளவு தூரத்திற்கு அவர் பாதிக்கப்பட்டார் என்பதை நீங்களே அறியலாம். போய் ஆன்லைன்ல போய் பொண்ணு தேடு, பொண்ணு பிடிக்க, ஓகே. ஆனா என்ன மாதிரி யாரு இல்லாத, அம்மா அப்பா இல்லாத அனாதை பொண்ணு என்னமே ஏமாத்தாதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டேன்க்கா. கேவலம் இந்த இப்படி ஒரு ஆளை நான் பார்த்தது இல்லைக்கா. இது பொய்ன்னு சொல்லுங்க, அல்லது நடந்தது உண்மைதான், அது நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க சமாதானம் பண்ணிக்கிறோம், அல்லது சரி பண்ணிக்கிறோம், கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிறோம், அல்லது சட்ட ரீதியாக வரக்கூடிய எதிர்வினையை நாங்கள் நேரடியாக எதிர்விட தயார் அப்படி என்று இந்த நுனிநாக்கு ஆங்கில திமிரில் பேசுவீங்க இல்லையா, அதை பேசுங்கப்ப. வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு. ஒரு வார காலமாகவே பார்த்திருப்பீர்கள். சவுக்கு சங்கர் கைது ஆகிய நாளிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிச்சு அவிழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு நாளும் அவர் மீது பாய்கிற வழக்கு இருக்கு இல்லையா, அது அதிகரித்து கொண்டிருக்கிறது. சராசரியாக 7 என்றார்கள். இன்று பார்த்தீங்கன்னா முழுக்க பெண்களுடைய புகார்கள் குவிந்து கொண்டே இருக்கின்றன. அது எண்ணிக்கையில் அடக்கான போய்கிட்டு இருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு தகவல் போய் கொண்டிருக்கிறது. அவர் குறிப்பாக சவுக்கு சங்கர் செய்த தகுடுதத்தன் என்பது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவர் பிளாக்மெயில் பண்ணி மட்டும் சம்பாதிக்கல, அரசியல்ல ஒரு புரோக்கரா இருந்த மட்டும் சம்பாதிக்கல, உயர் அதிகாரிகளை மிரட்டி மட்டும் சம்பாதிக்கல, பெரிய பெரிய கம்பெனிகள் மட்டும் மிரட்டி சம்பாதிக்கல, கூட ஜிம் மாஸ்டர் கூட விட்டு வைக்கலங்கிறது தெரியுது. இதெல்லாம் தாண்டி ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்வது என்னவென்று வெளியாகிறது என்றால், அவர் சர்வதேச லெவல் குற்றவாளியாக இருந்திருக்கிறார், வளர்ந்திருக்கிறார் என்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. மிக முக்கியமாக என்னன்னாக்க, நம்ம கூட என்னடா இவன் இவ்வளவு அழிச்சாட்டியும் பண்றானே, ஆனா அவனுக்கு வீஸ் மட்டும் இப்படி கூடுதேங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கிறது. என்னன்னா முழுக்க கூகுளை பைபாஸ் செய்து அதை வீஸ் கூட்டுறதுக்கான தகுடுதத்த வேலைகளை செய்து பயங்கரமான மோசடி செய்திருக்கிறார். இது நிச்சயமாக சர்வதேச பிரச்சனையாக மாற வைத்திருக்கிறது. சர்வதேச நிறுவனங்கள் கூட சவுக்கு மீது வழக்கு தொடுப்பதற்கான வாய்ப்பு சொல்லியிருக்கிறது என்பதை முதலில் தெரிவித்துள்ளேன். ஆக சாதாரணமாக பெண்களை இழிவுபடுத்தும் குற்றமோ, அல்லது அரசியல் பணம் வாங்கி கொண்டு அரசியல் கட்சிகளை, குறிப்பிட்ட அரசியல் கட்சியிடம் பணம் வாங்கி ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி டார்கெட் செய்யக்கூடிய விஷயம் மட்டுமல்லாமல், குறிப்பாக ஒரு கஞ்சா போதையில் மிதக்கக்கூடிய சாதாரண நபராக கருதாமல் பெரிய கிரிமினலாக, உலக கிரிமினலாக இன்று வளர்ந்து நிற்கிறார் சவுக்கு என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக ஃபெலிக்ஸ் இன்னொரு விஷயத்தை மிக முக்கியமாக மாற்றிருக்கிறார். சவுக்கு ஒரு பக்கம் பெண் விஷயத்தில் மோசம், பெண்களை பாலியல் சுரண்டலாக பார்ப்பது, போக பொருளாக பார்ப்பது, அவர்களை சுரண்டலுக்காக பார்ப்பது இருக்கு இல்லையா, அப்படி ஒரு பார்வை ஃபெலிக்ஸிடமும் இருந்திருக்குது என்பதை நேற்று இரவு 7:30 மணிக்கு ஒரு வீடியோ, அதிர்ச்சியான வீடியோ ஒன்று வெளியாகிறது. அது பார்த்தீங்கன்னாக்க அவர் மீது கொஞ்சம் நஞ்சம் இருந்த மரியாதை இருக்கு பாருங்க, ஃபெலிக்ஸ் மீது இருந்த கொஞ்சம் நஞ்சம் மரியாதை, சரி ஏதோ ஒரு ஊடகம் நடத்தியிருக்கிறான், கால அனுபவம் இருக்கிறது என்று குறைந்தபட்சம்
அவரெல்லாம் வந்து கையை உடைச்சக்கூடாது, காலை உடைச்சக்கூடாது, ரொம்பலாம் வழக்கு போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது, அது ஆளுமரசாதுக்கே கூட கெட்ட பேர் ஏற்படுத்தும் என்றெல்லாம் ஒரு நினைப்பு இருந்தது இல்லையா பொது புத்தியில. அது இன்று உடைந்து சிதறியிருக்கிறது. அவ்வளவு மோசமாக சவுக்கை விட ஒரு படி மேல வந்து கேவலமான அணுகுமுறை, ஒரு பெண்ணை ஏமாற்றிய விஷயம் வெளிவந்திருக்கிறது. தனிப்பட்ட முறையில் அவர் விருப்பம் கருதி விரும்பி அவர்கள் இருந்தாலால் அதில் யாருமே தலையிட முடியாது, தலையிடவும் கூடாது. அதுதான் நாணயம், அறிவு நாணயம், குறைஞ்சபட்ச நாகரிகம். ஆனால் இவர்கள் செய்திருப்பது என்னவென்றால், ஒரு பெண்ணை வந்து காதல் என்று சொல்லி ஏமாற்றி அவரிடம் இந்த பணத்தை பிடுங்கி கொண்டு மேற்கொண்டு அவரையே டார்ச்சர் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம், உங்கள்கிட்ட எப்படி பணம் வந்துச்சு, நீ யார்கிட்ட பணம் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயலாத நிலையை அவரை விட்டு பிரிந்தும் கூட அந்த பெண்ணை டார்ச்சர் விதம் இருக்கு பாருங்க. குறிப்பாக கொடைக்கானல் சென்று கொடைக்கானலில் கூட்டி போய் அந்த பெண்களை ஏமாற்றி உல்லாசமாக இருந்திருப்பதெல்லாம் அதிர்ச்சிகரமான விஷயங்களாக தெரிய வந்திருக்கிறது. இதை உடைத்திருப்பது வேறு யாரும் இல்லை, கரடியே காரி துப்புதை மூமெண்ட் சொல்லுவாங்க பாருங்க. உன்னை கரடியே காரி துப்புச்சுனாங்க பாருங்களா, அந்த நிலைக்கு ஆளாக இருக்கிறார் ஃபெலிக்ஸ். அந்த கரடி வேற யாரும் இல்லை, மாரிதாஸ் அவர்கள் தான். புட்டு புட்டு வைக்கிறார். அந்த ஆடியோ அவரிடம் எப்படி சென்றது என்பது மர்மமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. ஆனால் வருகிற விஷயம் மட்டும் உண்மையாக இருக்கிறது. மாரிதாஸே ஃபெலிக்ஸை வந்து இவ்வளவு அம்பலப்படுத்துகிறார் என்பது உண்மை, உள்ளபடியே சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்கிறது. உள்ளடியில் என்ன நடக்கிறது தெரியவில்லை. இண்டிவிஜுவல் பிரச்சனையா? ஏன்னா கிட்டத்தட்ட பாஜகவுக்கு மறைமுக வேலை பார்த்தவர் ஃபெலிக்ஸ், பாஜகவுக்கு நேரடியாக வேலை பார்ப்பவர் மாரிதாஸ். அப்படி இருந்தும் கூட வச்சு செய்திருக்கிறார் மாரிதாஸ். அந்த அளவுக்கு அந்த ஆடியோ என்பது ஒரு பெரிய பூதகரமாக மாறி இருக்கிறது. குறிப்பாக பார்த்துருப்பீங்க, அவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருந்தார், ஒரு அபாலஜி. நாங்கள் வந்து காவல்துறை வேலை பார்க்கும் உயர் நடுமட்ட எல்லா பெண் அதிகாரிகளிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இது வந்து பர்சனலி என் ஹஸ்பண்டே சொன்னதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறார். ஆனால் இந்த பெலிக்ஸின் மனைவியிடம்தான் அந்த சம்பந்தப்பட்ட அபலை பெண், பாதிக்கப்பட்ட பெண் வந்து கதறி இருக்கிறார். அதை நீங்கள் வந்து கொஞ்சோடு மனசாட்சியோட ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில் பார்த்து வச்சுங்களேன், நம்மளே அழுதுருவோம். அவ்வளோ தூரத்திற்கு கொடூரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர் யார் தெரியுமா? மூத்த ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ். இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, ஒரு ஊடகம் என்கிற பெயரில், ஊடகவியலாளர் என்கிற பெயரில், அதுவும் மூத்த பத்திரிகையாளர் என்கிற பெயரில் இப்படிலாம் கூட ஒரு நபர் நடந்து கொள்ள முடியுமா? காசுக்காக நீங்கள் எதையும் செய்வீர்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். பெண்களை போகப்பொருளாக பயன்படுத்திக் கொள்வது, பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டி விடுவது போலவே பணத்துக்காக என்ன வேண்டாம் செய்வது, சவுக்கு போன்ற ஒரு கஞ்சா கிராக்கிகளை, கிரிமினல்களை வளர்த்து விடுவது என்பது எவ்வளவு ஒரு ஆபத்தாக, சமூக கேடாக என்று வளர்ந்துக்கு என்று பார்த்தால் நெஞ்சு பொறுக்குதில்லை. அந்த அளவுக்கு ஃபெலிக்ஸ் அவர்கள் இவ்வளவு மிருகமாக இருந்ததை நினைச்சு கூட பார்க்கல. ஏனென்றால் அந்த வரியில ஒவ்வொரு அந்த ஆடியோ கேட்டீங்கன்னாக்க, நீங்களே அந்த ஆடியோ போறேன் கேளுங்க, எவ்வளவு தூரத்திற்கு அவர் பாதிக்கப்பட்டார் என்பதை நீங்களே அறியலாம். போய் ஆன்லைன்ல போய் பொண்ணு தேடு, பொண்ணு பிடிங்க, ஓகே. ஆனா என்ன மாதிரி யாரும் இல்லாத, அம்மா அப்பா இல்லாத அனாதை பொண்ணு என்னமே ஏமாத்தாதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டேன்க்கா. கேவலம் இந்த இப்படி ஒரு ஆளை நான் பார்த்தது இல்லைக்கா. கேட்டிருப்பீங்க, நம்புறேன், பார்த்துருப்பீங்க. எவ்வளவு இந்த அலறல் சத்தம், எங்க என்ன நடந்தது? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஃபெலிக்ஸோட மனைவி வாயிலேயே பேசினாங்கல்ல, சட்டம் பேசினாங்கல்ல, வரக்கூடிய காவலாளர்களை ரொம்ப திமுறா அந்த நுனிநாக்கி ஆங்கிலத்தை எதிர்த்தார் இல்லையா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க மன்னிப்பு கேட்டீங்கல்ல, பெண் காவலாளிகள் இப்படி பேசிக்க கூடாது, அதை நாங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணதும் தப்பு, அதையும் நாங்கள் பிரைவேட் பண்ண சொன்னீங்கல்ல. இப்ப இந்த பெண்ணின் அலறலை என்ன செய்ய போறீங்க? இந்த பெண் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்கள் பதில் என்ன? யாரிடம் பேசிக்கிறார்? உங்களிடம் பேசிக்கிறார். ஃபெலிக்ஸ் மனைவியானா உங்களிடம் அக்கா 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 என்று பேசியிருக்கிறார். நான் இந்த மாதிரி அவரை நம்பினேன் அக்கா, ஆனா உலகத்திலேயே வந்து இவர் மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை அக்கா, அந்த அளவுக்கு எங்களை கொடுமைப்படுத்தி விட்டார், என்னை வந்து சீரழித்து விட்டார், என் வாழ்க்கையே போச்சக்கா, அப்படிலாம் ஒரு பெண் அலறுகிறாரே, கத்துகிறாரே, வேதனைப்படுகிறாரே, விம்முகிறாரே. இந்த ஆடியோவுக்கு ஃபெலிக்ஸ் மனைவியின் பதில் என்ன? இது பொய்ன்னு சொல்லுங்க, அல்லது நடந்தது உண்மைதான், அது நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க சமாதானம் பண்ணிக்கிறோம், அல்லது சரி பண்ணிக்கிறோம், கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிறோம், அல்லது சட்ட ரீதியாக வரக்கூடிய எதிர்வினையை நாங்கள் நேரடியாக எதிர்விட தயார் அப்படி என்று இந்த நுனிநாக்கு ஆங்கில திமிரில் பேசுவீங்க இல்லையா, அதை பேசுங்க. இப்போ ஃபெலிக்ஸ் மனைவி நேரடியாக வர வேண்டிய காலத்துக்கு ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? நேற்று வந்து முதல்வருக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? மனு கொடுத்துருக்கீங்க, என்னுடைய கணவரை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று ஒரு சாவித்திரியாக பொங்கிருக்கீங்கல்ல. ஒரு கணவனை காப்பாற்றக்கூடிய சராசரி ஒரு மனைவியாக நான் செயல்படுன்னு சொன்னீங்கல்ல.
இப்போ அந்த பெண்ணுக்கு உங்களுடைய பதில் என்ன? உங்கள் கணவரால் கைவிடப்பட்டு சீரழிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட பாலியல் சூழலுக்கு ஆளான அந்த பெண்ணிற்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன? என்ன செய்ய போறீர்கள்? என்ன பதில் சொல்ல போறீங்க? பொதுவெளிக்கு வந்துருச்சு இல்லையா? பொதுவெளிக்கு வந்த பிறகு தார்மீகமாக எதிர்கொண்டு அதற்கான பதிலை ஃபெலிக்ஸ் மனைவி அவர்கள் விவரிக்க வேண்டும். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானா அந்த பெண் மட்டும் இப்போ வெளியில வந்து ஃபெலிக்ஸ் மீது இன்னொரு புகாரை கொடுத்தால் வழி முடிஞ்சிச்சு. அவர் மீதும் குண்டா சட்டம் இருக்கிற அத்தனை முகாந்திரமும் இருக்கிறது. ஏனென்றால் இவர் அதில் ரேப் கேஸில் கூட யாரு ஃபெலிக்ஸ் உள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த பெண் மட்டும் முன்வந்து இந்த ஆடியோ எப்படி வெளிவந்ததோ அதுபோல் அவங்க முன்வந்து காவல்துறையில் புகார் செய்தாரானால் ஃபெலிக்ஸ் சோழி முடிஞ்சு. இப்போ ரொம்ப நியாயமாக பொங்கிய நாங்கள் வந்து போலீஸ் நம்ப முடியாது, நீங்கள் கஞ்சா வந்து வீட்டில் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, இப்படிலாம் நியாயம் புழக்க கேட்ட ஃபெலிக்ஸோட மனைவி இதற்கு உங்களோட பதில் என்ன? இந்த அவளை பெண் அலறுகிறாரே, கத்துகிறாரே, இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெண்ணை கொடுமை செய்திருக்க முடியுமா என்று கேட்போரை திகைக்க செய்கிறதே இந்த ஆடியோ. இந்த ஆடியோவுக்கு உங்களோட பதில் என்ன? இந்த ஆடியோ வெளியிட்டதை திமுக அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாவற்றிலும் அரசியல் ஜாதி கம்ப்ளீட்டாக தப்பித்துக் கொள்வதற்காக எந்த கிடைத்தும் பயன்படுத்துகிறார்கள் இந்த டிஜிட்டல் மாபியாக்கள். அதனால் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இது திமுக இந்த ஆடியோ வெளியிடவில்லை, உங்களின் ஆதரவுக்கரமாக இருக்கக்கூடிய மாரிதாஸ் பாஜகவின் டிஜிட்டல் மாபியாக இருக்கக்கூடிய யாரு மாரிதாஸ் வெளியிட்டிருக்கிறார். இப்ப வேற யாருமே சொல்ல முடியாது. அப்ப இதற்கு உரிய பதிலை சொல்ல வேண்டும். இதற்கு பிறகும் இன்னும் எத்தனையான அபாயங்கள் உள்ளே எழுதுக்கிறதோ, எத்தனை அதிர்ச்சிகள் காத்திருக்கிறதோ தெரியவில்லை. சவுக்கும் ஃபெலிக்ஸும் இருவரும் எப்படி நல்ல நண்பர்களான என்பது தெரியவில்லை. எப்படி நண்பர்கள் ஆனால் என்பதற்கு இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் சொன்னாங்கல்ல, 2 பேருமே திருடர்கள், 2 பேருமே பாலியல் குற்றவாளிகள், 2 பேருமே பணத்துக்காக எதையும் தின்பவர்கள், எதையும் செய்யக்கூடியவர்கள் என்பதற்கு நல்ல கூட்டாளியாக இருந்திருக்கிறார்கள். அதுதான் சிறுமிதி வழக்கிலும் இவர் செய்த தவறு, ஸ்டெர்லைட் வழக்கிலும் ராம்குமார் வழக்கிலும் அந்த ஏழை விவசாயிகள் மீது ஈடு செய்ததை கூட நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு கோரமுகமாக கொடூரக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதனால்தான் இவர் 2 ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இருவரும் பார்த்தீங்கன்னாக்க கிரிமினலாக வளர்ந்து வந்திருக்கிறார்கள். அதனால்தான் இத்தனை பூகம்பங்கள் வெளிவருகின்றன. இன்னும் எத்தனை பூகம்பம் வரும் என்று தெரியவில்லை. ஆனாலும் இவர்களை சாதாரணமாக வெளியிடக்கூடாது. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து இவர்களுடைய முகத்திரை கிழித்தே ஆக வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நிவாரணமோ உரிய நீதியும் நீதிமன்றத்தால் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.